அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான நல்ல விஷயம் வந்துட்டு கத்துக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மள்ல பல பேர் வந்துட்டு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அந்த விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம். அதுக்கு வந்து நெறைய ரீசன் இருக்கு. ஒண்ணு லேசினஸ்ஸா இருக்கலாம். இல்ல ஒரு விஷயத்த வந்துட்டு தள்ளி போடுற பழக்கமா இருக்கலாம். இல்ல கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் இல்லாதனால இருக்கலாம். நம்ம சேனல்ல வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு யோகா வீடியோ வந்துட்டு போட போறோம். அத வந்துட்டு ரெகுலரா நீங்க வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க. யோகா தான் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் இல்ல. நீங்க ஜிம்மா இருக்கலாம், இல்ல ஸ்விம்மிங்கா இருக்கலாம், புக் ரீட் பண்றதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அத வந்துட்டு ஒரு ஹேபிட்ஸா ஃபாலோ பண்ணணும். ஒரு ஹேபிட்ஸா ஃபாலோ பண்ணதுன்னா என்ன? 1 நாள் 2 நாள் பண்றதா? இல்ல. ஒரு 21 டேஸ் இல்லன்னா ஒரு 48 டேஸ் பண்ணா தான் ஒரு ஹேபிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு முழுமையா வந்துட்டு கிடைக்கும். இப்ப நம்ம ஜிம்முக்கு போறோம், இல்ல யோகாவுக்கு போறோம்னா, எடுத்தோனே வந்துட்டு வொர்க் அவுட் வந்துட்டு ஹெவியா பண்ணாம மைல்டா ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்துட்டு ஒரு சூப்பரான வாசகம் ஒண்ணு இருக்கும். ஸ்மால் ஹேபிட்ஸ் மேக் அ பிக் ரிசல்ட். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி தான் நம்ம ஹேபிட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நம்ம சூப்பரான ஒரு பெட் டைம் யோகா ஸ்ட்ரெச் வந்துட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. பெட்ல இருந்து எழுந்ததுமே ஒரு நார்மல் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. உங்க கை வந்துட்டு சின் முத்ரா இல்லைனா வந்துட்டு முட்டியில் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின் முத்ரா வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஆழமாக மூச்சை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. நீங்கள் வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நெக் ஸ்ட்ரெச் வந்துட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நெக் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஹேல் வந்துட்டு மேலே கொண்டு போகணும். எக்ஸேல் வந்துட்டு சின் வந்துட்டு செஸ்ட்டை தொடுற அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இப்போ வந்து நெக் ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஆன்டி கிளாக் வைஸ். தலை சுற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் நெக் ரொட்டேஷன் வந்துட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே பண்ணணும். அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். கை வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஆன்டி கிளாக் வைஸ். அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ வந்துட்டு சைட் ஸ்ட்ரெச். உங்கள் கை வந்துட்டு மேட்டில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் லெஃப்ட் கை வந்துட்டு தலைக்கு மேலே கொண்டு போகணும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும். ரிலாக்ஸாக பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட். அதுக்கப்புறம் அந்த சைட் பண்ணிக்கலாம். அடுத்த சைட். ரிலாக்ஸ். நார்மல் பர்சன் வந்துங்க. இப்போ வந்துட்டு உங்கள் லெஃப்ட் கை வந்துட்டு ரைட் நீல வச்சுக்கோங்க. ரைட் கை வந்து பின்னாடி வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க பாடி. ஒரு 3 டைம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
உங்கள் பாடி அண்ட் மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸாக பண்ணணும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மேட்டோட எட்ஜுக்கு வந்துடுங்க. மேட்டோட எட்ஜுக்கு வந்தோடனே உங்கள் பேக் வந்துட்டு மேட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ரைட் காலை வந்துட்டு வயிற்றை ஒட்டி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணணும். கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ். அப்படியே கால் மாற்றி பண்ணிக்கலாம். clockwise rotation, anti-clockwise, relax. இப்போ வந்து போத்தில் ரெண்டு லெக்குமே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். நெக்ஸ்ட் வந்து இந்த முட்டியை வந்துட்டு பெண்டாக வச்சுக்கோங்க. எக்ஸல் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணணும். இப்போ பார்த்த பெட் ஸ்ட்ரெச் யோகாலாம் நீங்கள் யோகாவான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மைல்டான யோகா. இது பண்ணுறதுனால அந்த நாள் முழுக்கவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக, ஒரு ஃபீல் குட்டாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம பாடி வந்துட்டு ஃபீல் ஆகும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பழக்க வழக்கத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி உங்கள் ஒர்க் ஆகட்டும், உங்கள் ட்ரீம் ஆகட்டும், நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர நான் அந்த இறைவன்கிட்ட வந்துட்டு பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தால் என்னோடய சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ